சென்னையில் கந்துவட்டி கேட்டு மிரட்டல் விடுப்பதாக பெண்கள் புகார். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கனிமொழி. இவர் மாதவரம் பகுதியைச் சேர்ந்த சரோஜினி என்பவர் மூலமாக மாதவரம் பகுதியைச் சேர்ந்த வாணி, மைதிலி, விநாயகம் மற்றும் சார்ந்த ஒரு சில நபர்களிடம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு குடும்ப செலவிற்காக ரூபாய் 20,000 கடனாக பெற்றதாக தெரிகிறது. வாங்கிய கடனை அவர்கள் வட்டியுடன் திருப்பி செலுத்தியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கனிமொழி மற்றும் அவருடைய குடும்ப நண்பர் சாந்தி ஆகியோர் இணைந்து மீண்டும் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம் கடனை பெற சென்ற பொழுது குறைந்த வட்டிக்கு தங்களுக்கு நாங்கள் ரூபாய் 1,00,000 பணம் தருவதாகவும் அதனை நீங்கள் இரட்டிப்பாக்கி எங்களுக்கு தந்தால் அதற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 மற்றும் இதர சலுகைகள் தருவதாக சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆசை வார்த்தை கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கனிமொழியும் சாந்தியும் இணைந்து சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம் ரூபாய் 1,00,000 கடன் பெற்று அதனை மேல் வட்டிக்கு விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேலும் அந்த இருவருக்கும் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை சார்ந்தவர்கள் மேலும் ஆசை வார்த்தை கூறி ஒரு குறிப்பிட்ட தொகையினை கடனாக கொடுத்து அதனை இரட்டிப்பாக்கி அதற்கு வட்டி தர வேண்டும் என கூறி பணம் கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் பாதிக்கப்பட்ட அந்த 2 பெண்களிடம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட பணத்திற்கு கந்து வட்டி கேட்டு தொல்லை கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மிக மன உளைச்சலுக்கு ஆளான அந்த 2 பெண்களும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். பேர் கனிமொழி. நாங்க இங்க கொளத்தூர் பகுதியில தான் இருக்கோம். ஒரு 24ல் சரோஜினி என்றவங்க மூலியமா நாங்க ஒரு 20,000 ரூபாய் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தோம். நானும் எங்களுடைய ஃப்ரெண்டு சாந்தி என்றவங்களும் வாங்கியிருந்தோம். அந்த ஃபைனான்ஸ்ல நாங்க ஒரு கிரீன் ஷீட்ல கையெழுத்து போட்டு நாங்க கொடுத்தோம். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் டெய்லி வட்டியும் ப்ளஸ் எங்களுக்கு 3,000 கமிஷனும் எங்களுக்கு நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஊனா பணம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று வருது. அந்த ஊனா பணத்துலேருந்து நாங்கள் உங்களுக்கு 80 பைசாக்கும் 1 பைசாக்கும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம்னா அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தைகளை காமிச்சாங்க. அவங்க சரோஜினி, மைதிலியுடைய அக்கா பொண்ணு அவங்களுடைய ரெக்கார்டிங் எங்ககிட்ட இருக்குது. அவங்க பேசின ரெக்கார்டிங்கு ஊனா பண்ணன்னு சொல்லிட்டு 1 பெட்டிக்கு 2 பெட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு பணத்தோடு சேர்த்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ப்ளஸ் 10,000 ரூபாய் வட்டி, அவங்களுக்கு கமிஷன் 3,000 அந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு 5 நாள் 6 நாள் கட்டின உடனே 1 வாரத்துலேயே எங்களுக்கு அந்த பைசா வேணும் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் 2,00,000 ரூபாய் ஒரு இடத்துலேருந்து வாங்கி அந்த 2,00,000 ரூபாய்க்கு 40,000 இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அவங்களுடைய கமிஷன் காசு இதெல்லாம் எடுத்துக்கின்னு அந்த 1,00,000 ரூபாவை 2,00,000 ரூபாவா அவங்க ஆக்குவாங்க. இதே மாதிரி பண்ணி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு கந்து வட்டியை விட ஸ்பீடான வட்டி தான் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க பேசின ரெக்கார்டிங் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. எங்களுக்கு இதனால வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தர வேண்டிய காசு எல்லாமே நாங்கள் கொடுத்தாச்சு. ஜிபே கணக்கு, ஆதாரம், அவங்க பேசின ரெக்கார்டிங் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. இப்போ ஆனால் இந்த கந்து வட்டிக்கும் எங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க எங்களுக்கு. ஆனால் இந்த கந்து வட்டிக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக எங்களுக்கு வரணும். நாங்கள் லேடிஸு இந்த தமிழக சிஎம் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவை எங்களுக்கு சொல்லணும். இதுக்கு மேலே கந்து வட்டின்னு லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இந்த கந்து வட்டிக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக சிஎம் அவர் கொண்டு வரணும். இதுலேருந்து நீங்கள் எது உண்மை எது போயின்னு நீங்கள் விசாரிச்சு எங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லணும். என் பேர் சாந்தி, அகத்தில் இருக்கிறேன். நானும் எனக்கு சரோஜினி சரோஜினி மூலமாக மைதிலி தெரியும். 1,00,000 ரூபாய்க்கு 13,000 ரூபாய் வட்டின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இது 1.5 மாதமாக நீ கொடுத்துட்டியன்னா 1 கோடி ரூபாய் 80 பைசா வட்டிக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஆசை முட்டு விட்டு எனக்கு கட்ட முடியலன்னா அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டே வாங்கி கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். 4 நாள் வட்டி, 5 நாள் வட்டி, 1 நாள் வட்டியை நீ எடுத்துக்கிட்டு என்னை ரோட்டில் நிற்க வச்சாங்க. 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி எங்கிட்ட நகைலாம் வாங்கினாங்க. யார் குற்றவாளியானு நீங்கள் நிரூபிச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சார்.